இரும்பு தோழர்களே, உங்களுக்கு என்னுடைய வணக்கம். இப்போ நீங்க இந்த படத்துல பார்த்துக்கிட்டு இருக்கிறவர் வந்து கிறிஸ் டிக்கர்சன்ற ஒரு பாடி பில்டர். இவர் வந்து அமெரிக்கன் பாடி பில்டர். ஆப்ரோ அமெரிக்கன், அதாவது ஆப்பிரிக்க அமெரிக்கன் இனத்தை சேர்ந்தவர். அமெரிக்காவில் ஒபராய், உங்களுக்கு தெரியும், ஒபராய்னு ஒரு சிங்கர்ஸ், ஒபராய் சிங்கர்ஸ்னு ஒரு மியூசிக்கல் குரூப் இருக்கு. இவங்க என்னன்னா மேடைகளில், சினிமா அதாவது கல்யாண மண்டபங்களில், டான்ஸ் ப்ரோக்ராமில், ஹோட்டல்ஸ்ல எல்லாம் பாடுறவங்க. இவங்க பாடுவாங்க, மக்கள் வந்து அதை கேட்டுக்கிட்டு ஒருத்தர் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க, ஒருத்தவங்க வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்கிலீஷ் படங்கள் எல்லாம். அந்த மாதிரி இடங்கள்ல இவங்க வந்து மியூசிக் ட்ரூப் போட்டு பாட்டு பாடுறவங்க. அதில் வந்து இந்த கிறிஸ்டிக்கர்ஸ் என்றவர் வந்து பாடணும்னு இவர் பாடுறாரு. ஆனால் இவர் பாட்டு, இவருடைய வாய்ஸ் வந்து ரொம்ப கீச்சு குரலாக இருக்குது. எப்படின்னா கீச்சு குரலானா பேஸ் வாய்ஸா இல்லை, ஹஸ்கியா இல்லை. அதனால இவருக்கு அந்த அந்த ட்ரூப், மியூசிக் ட்ரூப்ல உள்ள சீனியர் சொல்றாங்க, கிறிஸ் உன்னுடைய வாய்ஸ் வந்து எடுபடலை, உன்னுடைய வாய்ஸ் எடுபடலை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்றாங்க, வாய்ஸ் எடுபடணும்னா நீ கொஞ்சம் லைட்டா வெயிட் ட்ரைனிங் பண்ணுவேன், கொஞ்சம் வாய்ஸ் வந்து போல்ட் ஆகுன்றாங்க. அதனாலதான் நிறைய பேர் இந்த பாடகர்கள், மியூசிக்ல பாடுறவங்கலாம் வெயிட் ட்ரைனிங் பண்ண மாட்டாங்க. பண்ணாங்கன்னா வாய்ஸ் மாறிடும்ட்டு அவங்க குண்டா இருந்தா கூட, எஸ்பிபிலாம் தான் பார்த்தீங்கன்னா குண்டா கூட இருந்தா கூட பரவாயில்ல, வெயிட் ட்ரைனிங் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி இவர் போய் எக்ஸசைஸ் பண்றாரு. ஒரு ஜிம்ல இவர் பண்ணாருன்னா இவர் உடம்பு அட்டகாசமா வந்துருச்சு. பார்த்தா இவர் லோக்கல்ல காம்படிஷன் பண்றாரு, பண்ணா லோக்கல்ல ஜெயிக்கிறாரு. அப்புறமேட்டு ஆப்ரோ அமெரிக்கன் மிஸ்டர் அமெரிக்கா ஜெயிச்சிட்டாரு. மிஸ்டர் அமெரிக்கா ஜெயிச்சாருன்னா கருப்பு இனத்துல இவர் தான் முதல் ஜெயிக்கிறாரு. அடுத்து மிஸ்டர் யூனிவர்ஸ் வரைக்கும் வாங்கிட்டாரு. வாங்கிட்டு இவர் ஒரு ஜிம்மை போய் வேடிக்கை பார்க்குறாரு. பார்த்தா இவர் காஃப் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. அந்த ஜிம் ஓனர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அவர் யாருன்னா பில் பெர்ல், மிஸ்டர் யூனிவர்ஸ் 5 டைம்ஸ் வாங்கினவர். அவர் இவங்க தம்பி எங்க வாங்க, என்ன அங்கே பார்க்குறீங்கன்றாரு. இவர் சொல்றாரு, நான் இந்த மாதிரி மிஸ்டர் யூனிவர்ஸ் வரைக்கும் வாங்கியிருக்கேன், மிஸ்டர் ஒலிம்பியா என்னை ஆக்கிடுவீங்களான்றாரு. அவர், உனக்கு அந்த மாதிரி விருப்பம் இருந்தா உன்னை நான் ஆக்குறேன்றாரு. இவர் இளம் வயதுலேயே கிரிக்கெட் நல்ல ஃபுட்பால் விளாண்டவர், நல்ல பேஸ்பால் விளாண்டவர். ஐஸ் ஸ்கேட்டிங் மேல உயரத்துல இருந்து சரிக்கு வந்து காஃப் அட்டகாசமா இருக்கும். அதனால இவர் ஒலிம்பியாவும் வாங்கிட்டார். வாங்கும்போது 41 வயசு, பெரிய சாதனையான.